ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ அந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னம் சீரியல்ல அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அன்னம் சீரியலில் இப்போ பரபரப்பான சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கார்த்திகோட அப்போ ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்து ப்ரெஷர் அதிகமாயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லவ்வர் எங்கேயும் காணோம் அப்படின்றது தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க மாமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா நீ எதுக்காக அண்ணத்தை அடிச்ச அது எனக்கு தெரியாது, அண்ணன் வீட்டுக்கு ஆகணும் அப்படின்றத கட்டாயமாக சொல்லிட்டாங்க. அதுவும் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ கார்த்திக் அவர்களும் பார்த்தீங்கன்னா அண்ணத்தோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணத்தோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அண்ணத்தை பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சில பல விஷயங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா உஷாராக தான் இருக்காங்க எப்பயும் போல். இவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காம ஸோ எதுக்காக அடித்தாங்க அப்படின்ற ஒரு இதில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. கார்த்திக் வந்ததும் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணது நான் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியே கார்த்திக் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ மன்னிப்பு கேட்டதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணன் எதுக்காக இவங்ககிட்டலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்கான தகுதியான ஆள் இல்லை, நீங்களாம் கேட்காதீங்க, வாங்க நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அண்ணத்தோட அப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் எதுக்காக நீ அவங்களோட போகிற அப்படின்னு சொல்கிற, இப்போதான் அங்கேருந்து விடுதலை வேறு திரும்ப நான் அங்கேயே போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. அதுக்கப்புறம் ஒரு முறை முறைக்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. ஸோ அடுத்தகட்டமாக அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நீங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு வந்ததுனால நீங்கள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. ஸோ என் வாழ்க்கையே மாமா கூட தான், நான் அங்கே தான் போவேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டராக பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அதுதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ணத்தை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பேச போகிறாங்க, ஸோ அண்ணன் எதனா கேட்க போகிறாங்களா இல்லை கார்த்திக் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா அப்படின்ற ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரம்யா எங்கே போயிட்டா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ரம்யா பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அழுதுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்டமாக ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெயின் டேஸ்டாக எடுத்து போகிறாங்க. ஸோ ரம்யா என்ன முடிவு எடுக்க போகிறா, ரம்யா இப்போ எங்கே போயிட்டுருக்கா அப்படின்றதையும் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம அடுத்த சீன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்றத நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக தெரிய வரும். அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.